வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். 2024 நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட இன்னொரு 5 மாதங்களில் முடிஞ்சிடும். 2025 முக்கியமான இந்த வருடாந்திர கிரகங்கள் எல்லாமே டிரான்சிட் எடுக்க போகுது. இப்போ நான் வந்து 2024 இந்த பேலன்ஸ் ஒரு 5 மாதங்கள் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 5 மாதங்களை ராசி அண்ட் லக்னோ காம்போ பண்ணி கொடுத்துட்றேன். ஏன்னா நிறைய பேர் சொன்னது என்னன்னா, மேஷ ராசி குரு பலன் சூப்பராக இருக்குது, ஆனால் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. கன்னி ராசி குரு பார்வை ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இன்னும் ஏதோ தடையாக இருக்குது. கடகராசி குரு 11 இருக்கார், இருந்தாலும் பலன் ஒன்றும் பெருசாக செய்யலை. ரிஷபம் சனி வந்து 10, ஆனாலும் எங்களுக்கு ஒன்றும் பெரிய பலன் கிட்டலை. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ராசியில் மைனஸும் சொல்கிறாங்க, ப்ளஸும் நிறைய பேர் ஷேர் பண்ணீங்க, மைனஸும் ஷேர் பண்ணுறீங்க. நான் ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுக்குறோன்னு நினைக்கிறேன். அதுதான் 2024 இந்த பேலன்ஸ் ஒரு 5 மாதங்களில் இப்போ இந்த ராசி மேஷம் அப்படின்னு எடுத்துப்போம், இல்லை சிம்மம், இல்லை கடகம், கன்னி, கும்பம், எந்த ராசியான இருக்கட்டும், அதுக்கு எந்த லக்னங்கள்லாம் நீங்கள் சேர்ந்து காம்போவில் இருந்தீங்கன்னா ஒரு நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த 5 மாதங்கள் எப்படி இருக்குன்றதை நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். டீட்டெயிலாக பாருங்கள். அப்புறம் இந்த லக்கி டேட்ஸு ஃபார் எவ்ரி மந்த்து ப்ளஸ் வந்து சந்திராசிரம டேட்ஸ்லாம் கேட்டு நிறைய மெசேஜ் போட்டிங்க. இதை வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலில் கொடுத்துட்றோம், அதில் பார்த்துங்க. இப்போ நம்ம இந்த ராசி லக்னம் காம்போ 2024 பேலன்ஸ் இருக்கிற 5 மாதங்களுக்குள்ளான பலனை டீட்டெயிலாக பார்ப்போம். மேஷ ராசி. இப்போது மேஷ ராசியில் எல்லாருக்கும் என்னென்னா, நீங்கள் வந்து மெயினாக எல்லோரும் வந்து இந்த கரியர் ரிலேட்டாக நிறைய ஒரு வருத்தமான இதெல்லாம் நான் படித்தேன். எப்போ சேஞ்ச் ஆகும், எப்போ மாறும், எப்போ நடக்கும். மேஷ ராசி குரு வந்தாச்சு, இன்னும் நடக்கல, அது நடக்கல. கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப நியாயமான ஒரு விஷயந்தான். பட் நீங்கள் என்ன விஷயத்தை கணிக்கணும் அப்படின்னா, மேஷ ராசியாக நீங்கள் பிறந்திருந்தாலும் அதில் 3 நட்சத்திரம் இருக்குது. பட் நீங்கள் என்ன லக்னம்னு என்றைக்காவது செக் பண்ணி பார்த்தீங்களா? ஒரு நாளாவது நீங்கள் வந்து என்ன லக்னத்தை சேர்ந்துருப்பீங்க. ஏன்னா லக்னம் என்பது உங்கள் டைம் ஆஃப் பர்த்தை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் ஆகும். ராசி என்பது நீங்கள் பிறக்கிற நாள், அந்த நாளில் ராசி வந்து சில சமயத்தில் டைமில் வந்து டிஃப்ரென்ஸும் இருக்குது. பட் நீங்கள் பிறக்கிற நாள் வந்து உங்கள் ராசியை தீர்மானம் செய்யும். நீங்கள் பிறக்கிற நேரம் தான் உங்கள் லக்னத்தை டிசைட் பண்ணும். ஸோ முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அதில் ஒரு வேளை நீங்கள் மேஷ ராசியில் பிறந்து இப்போ குரு நல்லா இருக்கார், சனி வக்ரம் அடைஞ்சு 10ஆம் இடத்துல நல்லா இருக்கார், 11ஆம் இடம், மேஷத்துக்கு 11th ஹவுஸ் சனி, குரு வந்து 2nd ஹவுஸ், 2 வருமான இடம், இந்த பக்கம் 11 லாபம், தொழில் ஸ்தானம். ஏன்னா சனி உங்களுக்கு லார்ட் ஆஃப் 10 வேறு, 10க்கும் அவர் தான் அதிபதி. இவ்வளோ நல்லா இருக்குது. ராகுக்கு எதுவும் தொல்லை இல்லை, ஆனாலும் ஏன் நடக்கலை? வேலை விஷயமா இருக்கலாம், கல்யாண விஷயமா இருக்கலாம், ஹெல்த் விஷயமா இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம். மெயினாக பெண்களுக்கு பர்சனலாக அவங்களுக்குன்னு சில வெறுப்புகள் இருக்குது, அது சரியாக நிறைவேறலை. வயதில் மூத்தவங்க, நாங்களும் வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம், 65, 70, ஸோ என்னால் சும்மா இருக்க முடியாது, ஐ வாண்ட் டு டூ சம்திங், நான் இத்தனை வருஷமாக உழைத்தேன் அப்படிங்கிற இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, இது நடந்துடணும். ஆனால் நேரம் நல்லா இருக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஃபாலோஅப்பில் குரு வந்துட்டார், நீங்கள் சொல்லிட்டீங்க, ஸோ நாங்கள் ஏதோ நடந்துடும் எதிர்பார்க்குறோம், ஆனால் ஏன் அது இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். இந்த கேள்விக்கு தான் நான் வந்து ஒரு பதில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் செக்லிஸ்ட் போட்டு என்ன பண்ணணும்னா, உங்கள் ராசி மேஷமாக டிக் பண்ணி வச்சுங்க. உங்கள் லக்னம் என்ன என்னைக்காவது பார்த்தீங்கன்னா அதில் லிஸ்ட் கொடுக்குறேன். அது மேஷ லக்னமாகவே இருக்குது அப்படின்னா இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ். மொத்தம் அவுட் ஆஃப் ஒரு 100ல் ராசிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 30 டிக் பண்ணிங்க. லக்னம் சப்போஸ் அதே மேஷமாக இருந்தால் இன்னொரு 30 கிளிக் பண்ணிங்க. கடைசியாக தான் நான் சொல்கிறேன் தசா புக்தி, சரியா? அது நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போது லக்னம் ஒருவேளை மேஷம் இல்லை, ரிஷப லக்னமாக செஞ்சுருக்கீங்க, அப்போது நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் மிதுன லக்னம் அப்படின்னு செஞ்சீங்க, பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒரு நியூட்ரலாக இருக்குது. இப்போ கடக லக்னம்னு வந்துடுச்சுன்னா, மேஷ ராசி கடக லக்னம்னு வந்துடுச்சுன்னா, இல்லை சிம்ம லக்னம்னு வந்துடுச்சுன்னா, அப்போ தான் இது வந்து புஷ் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். கம்ஃபர்டபுளாக அப்படி நினச்ச உடனே ஒன்று நடக்காது. ஸோ மேஷ ராசி கடக லக்னம் இல்லை சிம்ம லக்னம் ரொம்ப புஷ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரி ஒரு நேரம் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அடுத்தது கன்னி அப்படிங்கிற லக்னத்தில் பிறந்து மேஷ ராசி, அது ராசி லக்னத்துக்கே 6 and 8. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுற ஒரு டைம் அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன். துலாம், துலாமாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. மேஷராசி துலா லக்னம், நீங்கள் செய்கிற முயற்சி உங்கள் கைவசம் வர்றதுக்கு ஒரு பலம் இருக்குது. அடுத்தது விருச்சிக லக்னம், மேஷமும் செவ்வாய் தான், விருச்சிகமும் செவ்வாய் தான். ஸோ ரெண்டுமே செவ்வாயுடைய ஆதிக்கம். செவ்வாய் எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஆகஸ்ட்லேருந்து நல்ல பாசிட்டிவ் டைரக்ஷனில் மூவ் பண்ணுவார். ஸோ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு அந்த பலனை வந்து கொடுத்துருவார். கொஞ்சம் இழுத்து நடக்கும், ஸ்லோவாக. அடுத்து தனுசு அப்படிங்கிற லக்னத்தில் பிறந்து மேஷ ராசி அப்படின்னா இதுவும் சவால்களை வந்து சந்திப்பீங்கன்னு அர்த்தம். அந்த சேலஞ்சை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அதை அப்படி இப்படி சமாளித்து ஜெயிச்சு வருவீங்க.
மகரம் அப்படிங்கிற லக்னம் வந்துடுச்சுன்னா, மகரம் அப்படிங்கிற லக்னம் மேஷத்தோட ராசியில் பிறந்து மகரம்ன்ற லக்னத்தை வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இவ்வளோ நாள் ரொம்ப போராடி போராடி இழுத்திருந்த காரியங்கள்லாம் நடக்கிற அந்த கடைசி டைம்லேயும் இவ்வளோ தடை பண்ணுதேன்னு உங்களுக்கு தோணும். மென்டலி அப்படி ஃபீல் பண்ணுவீங்க. பட் ரிசல்ட் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் நினச்சது நடக்கும். கும்பம் மீனம் இந்த லக்னங்களை பிறந்திருந்தால், கும்பம் அண்ட் மீனம் ஆனால் ராசி மேஷம், இப்போ தான் உங்கள் ராசிக்கு இந்த பலன் வந்து பூரணமாக கிளிக் ஆகாமல் அது நடக்குமா நடக்காத டவுட் லிஸ்ட்லேயே போகும். சரி, இது வந்து லக்னம் காம்போ. ஃபைனலாக நான் ஒன்று சொன்னேன், தசா புக்தி. இந்த தசா புக்தி என்னென்னா, நீங்கள் மேஷ ராசியில் பிறந்து பொதுவாக அந்த ராசிக்கு யோக கிரகம்னு எடுத்துக்கக்கூடாது, லக்னத்துக்கு யோக கிரகங்கள் எடுக்கணும். அப்போ என்ன தசை, அந்த லக்னம் நீங்கள் பிறந்த லக்னத்துக்கு 1, 4, 7, 10 இதுக்கு பேர் கேந்திரம். கேந்திரம்னா ஸ்கொயர். அதே மாதிரி 1, 5, 9 அப்படின்னா கோணம், தட்ஸ் கால் ட்ரியாங்கிள். திரிகோணம்னு சொல்லுவாங்க. திரிகோணம்னா ட்ரியாங்கிள். 1, 5, 9 அப்படி கனெக்ட் பண்ணால் ட்ரியாங்கிள் மாதிரி தெரியும். ஸோ மேஷ ராசியில் பிறந்து 1, 4, 7, 10 இல்லை 1, 5, 9ல் அந்த பிளானட், அந்த வீட்டுடைய அதிபன் தசை நடத்துது. அது உங்கள் சுய ஜாதகத்தில் ஸ்தான பலம் இழக்காமல் இருக்குது. ஸ்தான பலனா என்ன தெரியுமா? 3, 6, 8, 12 இங்கே மறையாமல் எங்கேயோ இருக்குது அப்படின்னா அது ஸ்தான பலம் அடைஞ்சிரும். அப்போ அதில் கேந்திர கோணங்கள் இருந்தால் இன்னும் விசேஷம். அப்படி ஒரு தசை நடத்துனா டெஃபினட்டாக மேஷ ராசியை சேர்ந்த நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்கள் கோலை ரீச் பண்ணிடுவீங்க. சில பேர் உடனே கேட்பாங்க, எனக்கு ராகு தசை நடக்குது, அது எப்படி 1, 4, 7? கரெக்ட் தான், அது சாயா கிரகம், சர்ப்பம். அந்த கிரகங்கள் எந்த வீட்டில் இருக்குது, அது யாரோட பார்வையில் இருக்குது, அது யாரோட சேர்க்கையில் இருக்குது, அது என்ன மாதிரி யோகத்தோடு இருக்குது, அதை பொறுத்து அந்த ராசிக்கு பலன் தரும். ஓவராலாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, மேஷ ராசி அடுத்த 5 மாதங்கள் ஆகஸ்ட் டு டிசம்பர் இப்போவும் அந்த ராசிக்கு பலன் நல்லா இருக்கும். சனியாலையும் குருவாலையும் ராகு கேதுவாலையும். அதுக்கு நான் லக்னங்களை குறிப்பிட்டிருக்கேன். அது உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப், பிஸ்னஸ் லைஃப், மணி, வெல்த்து, ஹெல்த்து, சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக, படிப்பு மெயினாக மாணவர்களுக்கு, இல்லத்தரசி பெண்களுக்கு, திருமண விஷயங்கள் அனைத்திற்கும் நான் சொன்ன லக்னங்களை பொருத்தி இருக்கான்னு பாருங்கள். சுயஜாதத்தை செக் பண்ணுங்கள். அதனால தான் ஒவ்வொரு முறையும் lifehoroscope.in வெப்சைட்டில் உங்கள் ஹாரோஸ்கோப்பை டீட்டெயிலாக அப்ளை பண்ணி எடுத்து நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ரெஃபரன்ஸ் ஈஸி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். அடுத்தது என்னென்னா, நான் சொன்ன மாதிரி தசா புக்தி என்ன, அது யோக தசையாக நடந்தால் தான் சொன்ன நல்ல பலனாக நடந்துகிட்டே இருக்கும். அப்படி யோக தசை இல்லை அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் போடுவீங்க. அடுத்தது அப்படி யோக தசை இல்லை அப்படின்னா, அந்த தசாபுத்தி சரியா இல்லை அப்படின்னா, அந்த தசாபுத்தி வீக்காக இருக்குது, நரைஞ்சிருக்கு, தோஷம் அடைஞ்சிருக்கு, நீச்சம் அடைஞ்சிருக்கு, அப்போ இந்த பலன்லாம் நடக்கிறதுக்கு நீங்கள் போராட வேண்டியிருக்கும். அப்போ அதுக்கு ஏதாவது ரெமெடி இருக்குன்னா ரெமெடி இருக்குது. அது 1 to 1 சொல்கிறது தான் ரெமெடி. அது எல்லாருக்கும் காமன் ரெமெடின்னு ஒன்று கிடையாது. ஜென்ரலாக மேஷம் அப்படிங்கிறது என்னென்னா, முயற்சியை கடுமையாக எடுக்கக்கூடியவங்க தான். அதனால் தைரியமாக அடுத்த 5 மாதங்களை உங்களோட லக்னத்தை கனெக்ட் பண்ணி திட்டமிட்டு பிளான் பண்ணுங்கள். நீங்கள் நினைத்தது உங்களுக்கு நடக்கட்டும். தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்த இந்த பலன் வந்து ஒரு பொது பலன் தான். ஒரு பொது பலன் நிறைய பேர் ஏன் அந்த பொது பலன்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பொது பலன் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம், நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாரும் அவங்கவுங்க ஹாரோஸ்கோப்பை போய் டெய்லி கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எல்லாரும் அவங்கவுங்க ஹாரோஸ்கோப்பை டீட்டெயிலாக பார்த்து ப்ரிடிக்ஷனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு பொது பலன் என்பது ஒரு அவுட்லைனை கொடுத்துடலாம். நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. உங்கள் ராசியை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, உங்கள் லக்னம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ முதல்ல மைண்டில் ரைட் அண்ட் லெஃப்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. இதான் ரைட், இதான் லெஃப்ட்டு. ராசி உங்களுடைய விதி, உங்களுடைய ஜனனம், உங்களுடைய பிறப்பு, உங்களோட ஆத்மா. லக்னம் அப்போ அந்த ராசி லக்னம் காம்போவில் வந்து நீங்கள் வந்து உங்கள் விதி ப்ளஸ் உங்களுடைய மனசு, உங்களுடைய ஆசை, உங்களுடைய எண்ணம், உங்கள் சரீரம்னா உங்கள் உடல், இது ரெண்டுத்தையும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா பலன். அந்த தசா பலன் வந்து நீங்கள் நடந்துக்கிற அந்த வாழ்வியல் முறை தான் அந்த தசா பலன். அது 3மே கரெக்டாக லிங்க் ஆகிடுச்சுன்னா சுய ஜாதகமும் நல்லா பேஸு, சரியான பேஸுப்பா. சில பேர் சொல்கிறோம் இல்லையா, பை பர்த்லேயே அவன் வந்து சூப்பர், அவன் பர்த்லேயே அந்த பெண் வந்து ஒரு தகுதியான பெண், ஆற்றல், ஒரு புத்தி கூர்மை, ஷார்ப் பிரெயின், ரொம்ப நல்ல ஆட்டிடியூட் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் வரும்போது தான் ரிசல்ட்டை கொடுத்துரும். ரிசல்ட்டே எப்படி ஒருத்தர் கொடுக்கும்? நீங்கள் வேணால் ஜெயிக்கிறவங்களையும் தோக்குறவங்களையும் ஒரு வித்தியாசப்படுத்தி பாருங்கள். ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு 10 விஷயம் எக்ஸ்ட்ராடனரியாக புரிஞ்சிடும். அவங்க அறிவு, அவங்க ஆற்றல், அவங்க புரிதல், அவங்க எண்ணம், அவங்களோட குறிக்கோள், அவங்களோட முயற்சி, அவங்களோட பக்தி, அவங்களோட பணிவு, அதுக்கப்புறம் அவங்களோட ஆட்டிடியூடு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அவங்க அதுக்கப்புறம் அது எப்படி எடுத்துகிட்டு முன்னாடி போகிறாங்க, அந்த தடங்களை எப்படி உடைக்கிறாங்க, அதை மைண்டில் எப்படி அவங்க ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எப்படி அதை பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க, இதுதான் பேஸ் பண்ணி வெற்றியாளர் வந்துடுறாங்க. அப்போ தோல்வி ஒரு மாதிரி தோண்டு போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபெட்டப் ஆகுறது, வெக்ஸ் ஆகிறது, நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, முடியாதுன்னு நினைக்கிறது,
ஸோ அஸ்ட்ராலஜிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கான சம்மந்தம் இருக்குது. தெர் ஆர் பாசிட்டிவ் பிளானட்ஸ், தெர் ஆர் நெகட்டிவ் பிளானட்ஸ். பாசிட்டிவ் பிளானட்ஸ் வந்து உங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணிடும் பாசிட்டிவாக. எல்லாருக்கும் கஷ்ட காலம் வரதான் செய்யும். அதை எப்படி நம்ம கடக்கணுன்றது தான் முக்கியம். ஸோ நெகட்டிவ் பிளானட்டோட ஃபோர்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோமா, இல்லை பாசிட்டிவ் பிளானட்ஸோட எனர்ஜியை நம்ம எடுத்துக்க போகிறோமா, ரெண்டுத்துக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த பொது பலனில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஏற்கனவே கிளியராக சொல்லிவிட்டு மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். உங்களுடைய ராசி என்பது உங்களுடைய மனசு, ஆசை, ஆர்வம், உடல். உங்களுடைய லக்னம் என்பது உங்களுடைய விதி. விதிப்படி உங்களுடைய சூழலை எப்படி கொண்டு போக போகுது, என்ன நீங்கள் பெற போகிறீங்க, என்ன நீங்கள் அடைய போகிறீங்க. உங்களுடைய தசா புக்தி என்பது உங்களுக்கு பிறவி எடுத்த ராசியிலிருந்து, நட்சத்திரத்திலிருந்து, உங்களுடைய லக்னத்துக்கு அடிப்படையில் வரக்கூடிய விதிகளிலிருந்து அந்த தசா புக்தி ஒரு நல்ல வாழ்க்கையுடைய அமைப்பை கொண்டு போக போதா, இல்லை கடினமான சூழ்நிலையை கொடுக்க போதா, அதுதான் தசா புக்தி. இதை விட எல்லாத்தோட மெயின் இந்த பர்த் சார்ட். சில பேர் சொல்லுவாங்க, நான் இது வரைக்கும் ஆரஸ்கோப்பே பார்த்ததில்ல, நான் நல்லா இருக்கேன். கரெக்டு தான். அவங்க பிறவிலேயே ரொம்ப நல்ல ஜாதக அமைப்போட, நல்ல கிரக அமைப்போட பிறந்திருக்கலாம், இல்லை அவங்க அறியாமல் கூட இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு அந்த ஃபார்ச்சூன் அந்த ஒரு பாசிட்டிவ் வேலை செய்யுது. ஸோ lifehoroscope.in இதில் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். அதர் சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நட்சத்திர வீடியோவும் ரொம்ப தெளிவாக 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு டீட்டெயிலாக கொஞ்சம் நல்ல அனாலிசிஸ்லாம் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷனை கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ஒரு கோத்ரூ பண்ணிங்கன்னா, ஜஸ்ட் லிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும் உங்கள் நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. என்னென்ன வயசில் ஒரு பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்கேன். வாஸ்து வீடு வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க, ஃப்ளாட் வாங்க போகிறீங்க, செகண்ட் வீடு வாங்க போகிறீங்க, அது வாஸ்துவும் கொடுத்துருக்கேன், நியூமராலஜி கொடுத்துருக்கோம். மேரேஜ் மேட்சிங் மெயினாக அந்த கல்யாணம் பண்ணுறவங்களுக்குலாம் என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், சரியாக வரலாம், வேறு பண்ணலாம். ஒரு கார் வாங்குகிறோம், லக்கு இல்லை, வேறு மாற்றிக்கலாம். ஒரு வீடு போகிறோம், சரியாக பிடிக்கல, இல்லை சரியாலாம் விற்றுட்டு வேறு வாங்கலாம், இல்லை வாடகை வீடாக தான் வாடகை வீடை மாற்றிக்கலாம். பட் இந்த கல்யாணம் அப்படிங்கிறதும் நீ உடனே சொல்வீங்க, கல்யாணம் கூட சரி வரலாம், அடுத்து மாற்றி பண்ணிக்கலாம். கரெக்டு தான். பட் ரிலேஷன்ஷிப்னு வரும்போதே உங்களுக்கு வந்து எமோஷனலாக ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் ஆகிடுவீங்க. அதனால் ஒரு உறவை, ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அம்மா அப்பாவை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நம்ம கூட பிறக்கிற சகோதரர்கள் நம்ம தேர்வு செய்ய முடியாது, வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து நமக்கு பிறக்கிற குழந்தைகளோட நம்ம கையில் இல்லை, அது கடவுளுடைய அருள். பட் வாழ்க்கை துணை என்பது உங்களுக்கு விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் விதியை உருவாக்குறதுன்னு பாதி எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் தான் வரும் எல்லாமே. அதை நீங்கள் எவ்வளோ தூரம் டைம் எடுத்து பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அப்சர்வ் பண்ணி, கம்பேட்டிபிலிட்டியை செக் பண்ணி. ஹாரோஸ்கோப் கம்பேட்டிபிலிட்டி பார்த்தா எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும்னு கிடையாது. ஹாரோஸ்கோப் கம்பேட்டிபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட் லெவல் க்ரைட்டீரியா. சுத்தமாக பொருந்தாததுக்கு பொருந்தலையான்றதை ஒரு செக் பண்ணிக்கிறீங்க. பட் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த யோகங்களோடு நீங்கள் பிறந்திருந்தால் தான் அதை அனுபவித்து வாழ்கிற குடுப்பணியோடு இருப்பீங்க. அதையும் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்துக்கணும். வெறும் ஹாரோஸ்கோப் மேட்சிங் பார்த்தோம், சரியாக வரல, மேட்சிங்கே பார்க்கல, நல்லா இருக்குது, இதெல்லாம் ஒரு ஜென்ரல் விஷயந்தான். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு சூட்சமமான விஷயம் அடங்கியிருக்கு இல்லையா, அதெல்லாம் தரோவாக பார்த்து நீங்கள் முடிவு எடுங்க. அண்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்கி டேட்ஸ் நிறைய பேர் மெசேஜ் போட்டிங்க, பார்த்தேன். ஏன் இதில் கண்டினியூ பண்ண முடியலன்னு சொல்லிடுறேன். அதோடைய வியூவர்ஸும் குறைவு, ப்ளஸ் அது நிறைய பேர் எங்களுக்கு மெயிலும் போட்டாங்க, லக்கி டேஸ் ஷேர் பண்ணாதீங்க, எங்களுக்கு அது வந்து அன்வான்ட் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதை கட் பண்ணிட்டோம். ப்ளஸ் இந்த சந்திராசிரமம் டேஸ் ரெண்டுமே லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலில் நம்ம பண்ணுறோம், அதில் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் அண்டு மெயில்ஸ் மூலிமா தான் நாங்கள் பெட்டராக அதை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.